Taste the Daily. அண்மை செய்தி. திருநெல்வேலியில் நீதிமன்ற வாயிலில் இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், எங்கும் கொலை எதிலும் கொலை என்ற இந்த திமுக ஆட்சியின் அவல நிலைக்கு இன்று நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல என குறிப்பிட்டுள்ளார். திருநெல்வேலியில் நீதிமன்ற வாயிலில் இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும், நீதிமன்ற வாயிலில் நடந்த இக்கொலையை காவல்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீதிமன்ற வாயில்களில் அச்சமின்றி குற்ற செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவது என்பது MK ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மீள முடியாத அளவிற்கு படு பாதாளத்திற்கு சென்றுவிட்டதன் அத்தாட்சி என்று குறிப்பிட்டுள்ளார். இது மட்டுமின்றி கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் செய்திகளில் வந்தவையையும் அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். சென்னை தீநகரில் வங்கிக்குள் புகுந்து வங்கி ஊழியரின் காது வெட்டப்பட்டது, சிவகங்கையில் தாயின் கண்ணெதிரே மகனை மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்தது, சென்னை அம்பத்தூரில் நள்ளிரவில் கஞ்சா போதையில் 5 பேருக்கு கத்திக்குத்து போன்ற சம்பவங்களையும் அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனிப்பட்ட கொலைகள் என்று இன்னும் எத்தனை நாட்கள்தான் ஸ்டாலினின் திமுக அரசு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கடந்து செல்ல போகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். நிர்வாக திறன் துளியும் இல்லாமல் சட்டத்தின் மீதோ அதை காக்கும் இடத்தில் உள்ள அரசின் காவல்துறை மீதோ குற்றவாளிகளுக்கு அச்சம் அறவே இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கை கண்டுகொள்ளாத ஸ்டாலினின் திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனம் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் மேற்சொன்ன குற்ற செயல்களில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் போட்டோஷூட்டிலும் மடைமாற்றும் அரசியலிலும் மட்டுமே செலுத்தும் கவனத்தை தனது முதல் பணியான சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் செலுத்துமாறு விடியா திமுக முதல்வரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திருநெல்வேலியில் நீதிமன்ற வாயிலில் இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், எங்கும் கொலை எதிலும் கொலை என்ற இந்த திமுக ஆட்சியின் அவல நிலைக்கு இன்று நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல என குறிப்பிட்டுள்ளார். திருநெல்வேலியில் நீதிமன்ற வாயிலில் இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும், நீதிமன்ற வாயிலில் நடந்த இக்கொலையை காவல்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீதிமன்ற வாயில்களில் அச்சமின்றி குற்ற செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவது என்பது MK ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மீள முடியாத அளவிற்கு படு பாதாளத்திற்கு சென்றுவிட்டதன் அத்தாட்சி என்று குறிப்பிட்டுள்ளார். இது மட்டுமின்றி கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் செய்திகளில் வந்தவையையும் அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். சென்னை தீநகரில் வங்கிக்குள் புகுந்து வங்கி ஊழியரின் காது வெட்டப்பட்டது, சிவகங்கையில் தாயின் கண்ணெதிரே மகனை மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்தது, சென்னை அம்பத்தூரில் நள்ளிரவில் கஞ்சா போதையில் 5 பேருக்கு கத்திக்குத்து போன்ற சம்பவங்களையும் அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனிப்பட்ட கொலைகள் என்று இன்னும் எத்தனை நாட்கள்தான் ஸ்டாலினின் திமுக அரசு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கடந்து செல்ல போகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். நிர்வாகத்திறன் துளியும் இல்லாமல் சட்டத்தின் மீதோ அதை காக்கும் இடத்தில் உள்ள அரசின் காவல்துறை மீதோ குற்றவாளிகளுக்கு அச்சம் அறவே இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கை கண்டுகொள்ளாத ஸ்டாலினின் திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனம் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மேற்சொன்ன குற்ற செயல்களில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் போட்டோஷூட்டிலும் மடைமாற்றும் அரசியலிலும் மட்டுமே செலுத்தும் கவனத்தை தனது முதல் பணியான சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் செலுத்துமாறு விடியா திமுக முதல்வரை
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை அம்பத்தூரில் நள்ளிரவில் கஞ்சா போதையில் 5 பேருக்கு கத்திக்குத்து விழுந்து சம்பவமும் அரங்கேறியிருக்கிறது. அது தொடர்பாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவங்கள் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் நடந்தவை எனவும் செய்திகள் வெளிவந்துள்ளது. சென்னை தீநகரில் வங்கிக்குள் புகுந்து வங்கி ஊழியரின் காது வெட்டிய நபர்